கை நிறையா எடுத்து வாய் நிறையா சாப்பிட்ருவோம். சொல்ல வார்த்தை இல்லை, செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பச்சை பட்டாணி குருமா. ஆமாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம், சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிட்லாம். பட் பெஸ்ட் வந்து டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்றதான். அதாவது சப்பாத்தி, நான், இட்லி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் கீ ரைஸ், புலாவ் அதுக்கும் நல்லா இருக்கும். இப்படி எல்லாத்துக்குமே சூட் ஆகக்கூடிய இந்த பச்சை பட்டாணி குருமாவை சாதாரணமாக வைக்க போகிறது கிடையாது. ஆமாங்க, ரொம்ப ஸ்பெஷலாக இதுக்கு தேங்காய் பாலும் கிரீமும் ஊற்றி வைக்க போகிறோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை சுவைச்சா திரும்ப சாப்பிடாம இருக்க மாட்டீங்க. குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ பிடிக்கும். பட் ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டன்லாம் மறக்காமல் ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பச்சை பட்டாணி குருமா வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இந்த கப்பில் ஒரு கப் பச்சை பட்டாணி எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதாவது ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன். நீங்கள் காலையில் குருமா செய்ய போறீங்கன்னா நைட்டே ஊற வச்சிடுங்க, நல்லா ஊறி இருக்கணும். இப்போ இந்த பட்டாணி குக்கர்லேயே போட்டுடலாம். இந்த பட்டாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பச்சை பட்டாணியில் செய்கிறேன். இதே நீங்கள் கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் இது ரெண்டுலையுமே இதே மாதிரி செய்யலாம். இப்போ இது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த சுண்டல் எந்த பதத்துக்கு வேகணும்னா கொஞ்சம் கொல கொலன்னு வெந்திருக்கணும், 1-2 முழுசாகவும் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து விசில் விட்டுக்கோங்க. இப்போ இது 3 விசில் வரட்டுங்க. விசில் வந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்க இப்போ பச்சை பட்டாணி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். குக்கர் ஆவி போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, கரெக்டாக வெந்திருக்கு. இப்படி அழுத்தி பார்த்தா நல்லா நசுங்கணும். இந்த அளவுக்கு பட்டாணி வெந்திருந்தா போதும். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. இப்போ குருமா செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தாங்க விடுறேன். பர்டிகுலராக ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கன்னு ஒவ்வொரு ரெசிபிலையும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். 2 பட்டையை சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். 5 லவங்கம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஜஸ்ட் 2 நிமிஷம் அப்படியே இந்த எண்ணெயிலே வறுத்தீங்கன்னா போதும். இப்போ எல்லாம் நல்லா செவந்துடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் இஞ்சி எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். 7 பல்லு பூண்டு எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் 2 நிமிஷம் வதக்கினா போதும். பெரிய வெங்காயம் 1 பெருசாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்தா போதும். இது கூடவே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுங்க. பாருங்க, தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். வெறும் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் காரம் எங்கெல்லாம் போடணும் அங்கே உங்களுக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க. கலருக்காக காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. மல்லிப்பொடி 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 3/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. அடுப்பனால இப்போ ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. இந்த எண்ணெயிலே இந்த மசாலாவை நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக தண்ணி விடுங்க, ஒரு 1/2 கிளாஸ் விடுங்க. இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. உடனே தண்ணி ஊற்றலனா இந்த மசாலா அப்படியே கசப்பாக இருக்கும். இன்னும் 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பட்டாணி இப்போ இதிலே போட்டுக்கலாம். இப்போ அப்படியே கலரி கொடுங்க. அடுப்பை நல்லா இப்போ ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இது எல்லாம் தழைஞ்சி நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி கலரி கொடுங்க. இப்போது இது கூடவே ஒரு மூடி தேங்காய் எடுத்து நல்லா திக்கான பாலாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுவும் இதிலே ஊற்றிடலாம். நீங்கள் சின்னதாக ஒரு தேங்காய் எடுத்து கூட பால் எடுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ
அதுக்கு தகுந்த அளவு பால் எடுத்துக்கோங்க. ஆனால் திக்காக எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாட்ட வேண்டாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே பச்சை பட்டாணி வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதனால இப்போ பார்த்து போடுங்க. இப்போது அடுப்பணல் ஃபுல்லாகவே இருக்கட்டும். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளறி கொடுங்க. உப்பு காரம் பாருங்கள், உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இப்போ ஒரு தடவை கிளறி கொடுங்க. இப்போ அடுப்பை நல்லா ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. 4-5 நிமிஷத்துக்கு அப்படியே இது கொதிக்கட்டும். குழம்பு கொஞ்சம் சுண்டணும். தேங்காய் பால் ஊற்றிருக்குமே திரிஞ்சிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க, ஒன்றுமே ஆகாது. அடுப்பணல் மட்டும் கம்மியாக வச்சு கொதிக்க விடுங்க. இடையில கிளறியும் கொடுக்கணும். இப்போ இதை அப்படியே நல்லா சுண்டி வரட்டுங்க. பாருங்கள் இடையில எடுத்து நான் இது மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. பாருங்கள் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இதிலேருந்து நம்ம 50 கிராம் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், போட்டிங்கன்னா நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே ஒரு கிளறி கொடுங்க. லாஸ்ட்டாக தான் இது போடணும். இது போட்டுட்டு ஜஸ்ட்டு 1 நிமிஷம் கொதிச்சா போதும். அது கம்மியான தீயில தான் கொதிக்கணும். நல்லா கிளறி கொடுத்தாச்சு, 1 நிமிஷமும் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக அப்படியே மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. இப்போ இந்த கொத்தமல்லி தலையை அப்படியே லேசாக உள்ளே தள்ளி கொடுங்க. கிரேவியோட திக்னஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க, பட் மீடியமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டா சூப்பராக இருக்கும். ஈவன் நீங்கள் வெள்ளை சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க நம்ம பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். பச்சை பட்டாணி குருமா. இந்த பச்சை பட்டாணி குருமாவுக்கு ஆப்பம் இருந்தால் எப்படி இருக்கும்? சூப்பராக நம்ம பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த குருமாவை நான் ஆப்பத்தில் தான் வச்சு சாப்பிட்டு காட்ட போகிறேன். இந்த குருமாவுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேன். நான் வீடியோவில் என்ன சொன்னனோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நான் போட்டிருக்கிற மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். மீடியம் காரமாக இருக்கும். ஸோ காரம் எண்ணெய் அது 2 மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் தேங்காய் பால் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் ஊற்றி வச்சுருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே லைட்டாக ஒரு ஸ்வீட் கொடுக்கும் பாருங்க, அங்கே இருக்குது டேஸ்ட்டு. அதுவும் ஆப்பத்துக்கு இது வச்சு சாப்பிடும் போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு மேபி ஒரு சிலருக்கு டவுட் வரலாம். ஒரு மூடி தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் திக்காக பால் அரைச்சி எடுத்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் இதுக்கு பெருசாக கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி கொஞ்சம் திக்காக செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் போடுங்க. அப்படி சப்போஸ் இல்லைன்னா 10 முந்திரி பருப்பை அப்படியே சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி போடுங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். நல்லா அந்த க்ரீமி டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி போடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பட்டாணி குருமா மட்டும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். பாருங்கள் பார்க்கவே அப்படியே தேன் மாதிரி இருக்குது. சாப்பிட்டு பார்த்துருவோம். சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ ருசியாக இருக்கு. உப்பு காரம்லாம் அவ்வளோ கரெக்டாக இருக்கு. லைட்டாக ஒரு ஸ்வீட் தெரியுது இந்த குருமாவில். நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அங்கே இருக்குது ருசி. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ரோட்டு கடையெல்லாம் சாப்பிடுவில்ல, அப்படியே கொஞ்சம் அந்த டேஸ்ட் இருக்குது. நீங்கள் இது மேலே கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லி தழலாம் கட் பண்ணி போட்டு அப்படியே கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்குது. இப்போ ஆப்பத்தோட டேஸ்ட்டு பார்ப்போம். கை நிறையா எடுத்து வாய் நிறையா சாப்பிட்ருவோம். சொல்ல வார்த்தை இல்லை, செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். கண்டிப்பாக நேற்று இந்த ஆப்பம் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்கள நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அக்கா சீக்கிரமாக குருமா போடுங்க, 2மே நாங்கள் செஞ்சு பார்க்கணுன்னு. ஆப்பம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த குருமா செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you, bye bye, love you all.